இந்த சீரிஸோட பார்ட் 11 வீடியோ மற்ற பார்ட் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. அப்பதான் இந்த சீரிஸ் உங்களுக்கு புரியும். நம்ம வீரன் செத்தானா பழச்சானான்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம புதுப்பேட்டை படத்துல ஒரு அழகான டைலாக் ஒன்று சொல்லுவாரு. அம்மானா யாருக்கு தான் பிடிக்காது? நாய்க்கு பூனைக்கு கூட தான் அம்மானா ரொம்ப பிடிக்கும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்குமே அம்மானா ரொம்ப பிடிக்கும். இது ஏன் நான் எப்போ சொல்றேன்னா, நான் இந்த கதையை சொல்லும் போது உங்களுக்கு புரியும். நம்ம சத்ரு பிரிட்ஜில் இருந்து கீழே விழுந்ததுக்கு அப்புறம் அப்படியே கட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டா 15 இயர்ஸ் கொண்டு போய் நிறுத்துறாங்க. நம்ம கோமாளி படம் ஜெயம் ரவி மாதிரி 15 வருஷம் கழிச்சு நம்ம சத்ரு கோமால இருந்து எந்திரிக்கிறான். 15 வருஷம் கோமால இருந்து திடீர்னு எந்திரிச்சு பேசின உடனே அந்த டாக்டருக்கு ஒரே ஷாக்கு. தம்பி, உனக்கு பழசுதான் ஞாபகம் இருக்காப்பா? ஏதாவது ஞாபகம் இருந்தா சொல்லி, எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும் அப்படின்னு கேட்கிறாரு. நம்ம சத்ரு முடிஞ்ச அளவுக்கு அவன் மூளையை கசக்கி யோசிச்சு பார்க்கறான். பட் அவன் நடந்த எல்லா ஈவெண்ட்டுமே ரொம்ப பிளரா இருக்கு. எதுவுமே அவன் ஞாபகத்தில் இல்லை. சாரி டாக்டர், எனக்கு எதுவுமே ஞாபகம் வர மாட்டேங்குது. சரி, ஓகே சத்ரு, ஞாபகம் வந்தா மறக்காம என்னதான் கூப்பிடணும். ஓகே சார், நம்ம சத்ரு இவ்வளோ நாள் கோமால இருந்ததுனால அவன் பிரெயின் வந்துட்டு எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறந்துருச்சு. அவன் பிசியோதெரப்பி அவங்களோட உதவியால அவனை நடக்க வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சத்ரு கண்முழிச்ச சந்தோஷத்துல அவங்க அம்மா கென்யாக்கும் ஹிரோமிக்கும் கால் பண்ணி இந்த மாதிரி அவனை மீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அவனோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டான பெஸ்ட் ஃப்ரெண்டான அவனுக்கு 2 பேருமே வந்து சத்ரு கிட்ட உட்காந்து நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கென்யா லாயர் ஆகிட்ட, நம்ம ஹிரோமி டாக்டர் ஆகிட்டான். 15 வருஷம் கழிச்சு முடிச்சதுனால அவனுக்கு 3 பேரும் ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டே நம்ம சத்ருவோட சைல்ட்ஹுட் கிரஷான நம்ம காயம் அவனை பார்க்க வரா, கையில குழந்தையோட. பட் நம்ம சத்ரு அவனை பார்த்த உடனே ரொம்ப இமோஷனலி அழுக ஆரம்பிச்சிடறான். அவன் வந்துட்டு நம்ம காயோ ரொம்ப ஹாப்பியா இருக்கா இந்த லைஃப்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்துல ஆனந்த கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப நம்ம காயோ, சத்ரு நான் உனக்காக இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்த சத்ரு, பட் நீ ஒழிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனாலதான் நான் நம்ம ஹீரோமியை கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறோம். இல்லைன்னா சத்தியமாக நான் உன்னே தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்ட்டு இருந்தேன், ஆனால் சுச்சுவேஷன் இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொன்னபோது நம்ம சத்ரு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டான்ல, அதனால இல்லை பரவாயில்ல விடு, நீ ஹாப்பியாக இருக்கல, அது எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் 15 வருஷம் கோமாலிருந்து எந்திரிக்கும் போது உங்கள் லவ்வர் வந்து வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணியிருந்தா நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. அப்புறம் நம்ம சத்ருவோட அம்மாவோட ஃப்ரெண்டான ரிப்போர்ட்டரும் நம்ம கென்யாவும் 2 பேருமே வந்து அவனை பார்த்துட்டு போகிறாங்க. நெக்ஸ்ட் டேல இருந்து நம்ம சத்ரு அவனோட லிமிட்டை புஷ் பண்ணி கஷ்டப்பட்டு அந்த பாரை பிடிச்சி நடக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். ஒருவரே அந்த பாரோட எண்டுக்கு போயிடுறான் நம்ம சத்ரு வாக்கிங் ப்ராக்டிஸ் பண்ணி. ஸோ அவன் வாக்கிங் ப்ராக்டிஸ் பண்ணுறதை பார்த்துட்டு அதை சுற்றி இருக்கிற எல்லாருமே அவனை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. இவன் நடக்கிறது எல்லாமே அங்கே ஒரு பாப்பா மொட்டை போட்டு அழகாக உட்காந்து எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கு. அதே நம்ம சத்ரு பார்த்துடுறான். ஸோ நம்ம சத்ரு நெக்ஸ்ட் டேல இருந்து அந்த சின்ன குழந்தைகிட்ட போய் அப்படியே பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறான். இன்னும் 2 நாளாக அவளுக்கு ஆப்ரேஷன். அதனால நம்ம சத்ரு அந்த குழந்தைகிட்ட வந்து மோட்டிவேஷன் பண்ணுற விதமாக அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கிறான். இவங்க 2 பேர் கான்வர்சேஷன் எல்லாத்தையும் தூரத்தில் இருந்த ஒருத்தன் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கா. அவன் வந்துட்டு ஒரு ரிப்போர்ட்டர். ஏன் ஃபோட்டோ எடுக்கிறான்னா, 15 வருஷம் கழிச்சு ஒருத்தர் கோமால இருந்து எந்திரிச்சிருக்கான்ல, அதனால கரெக்டாக ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு உள்ள ஒருத்தர் வராரு. அவர் அந்த கேமராவை பிடிக்க அந்த ரோலை பிச்சு எடுத்து இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணக்கூடாது, ஓடுங்கடா அப்படின்னு சொல்லி மிரட்டி அமுச்சு விட்டுறாரு. ஸோ அவர் யாருன்னு பார்த்தா நம்ம சத்ருவோட டீச்சர் யாஷிதோ. அவங்க 2 பேர்த்தையும் அடிச்சு விரட்டிட்டு நம்ம யஷிதோ சத்ரு கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாரு. ஹாய், என்ன ஞாபகம் இருக்கா? நான் யாருன்னு தெரியுமா? யஷிதோ சார் நீங்களும்? நம்ம சத்ரு 15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சார் என்ன பண்றாரு அப்படின்றத மறந்து போய் அந்த சார் கிட்ட நல்லா பேச ஆரம்பிச்சிடலாம். சார் நீங்க என்ன சார் இங்க என்ன சார் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இது என்னோட குழந்தை, என்னோட ஒய்ஃப் வந்துட்டு கட்சிக்காரா பொண்ணுன்றனால என் மாமனார் கட்சியில் சேர்த்து எனக்கு ஒரு நல்ல போஸ்டிங்கை போட்டு கொடுத்துட்டாரு. இப்போ நான் அவங்ககிட்ட ஸ்கூல் டீச்சர் இல்லை, கட்சிக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே ரொம்ப ஹாப்பியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 15 வருஷமா நம்ம சத்ரு கோமால இருந்தார். அவன் கண்ணே முழிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை நம்பி இருந்த அவன் கேர்ள் ஃப்ரெண்டுமே விட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டான். பட் ஸ்டில் அவன் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக கண்ணை முழிப்பான்னு தெரிஞ்சு அவன் கோமால படுத்துட்டு இருக்கனால டிசீஸ் எதுவுமே வந்துடக்கூடாது, அவன் ஜாயின்ஸ் எதுவுமே வீக் ஆகிடக்கூடாதுன்னு தினமும் 15 வருஷமா தினமும் அவங்க அம்மா அவன் உடம்ப மூவ் பண்ணி அவனை கண்ணும் கருத்துமோ பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. KGF படத்தில் வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு டைலாக் வரும், தாயை விட பெரிய சக்தி இந்த உலகத்தில் எதுவுமே இல்லைன்னு. நம்ம அம்மாவோட அன்புக்கு அந்த கடவுளே ஈடாகவே முடியாது, அந்த அளவுக்கு உண்மையானது நம்ம அம்மாவோட அன்பு. ஸோ நாளைக்கு அந்த குழந்தைக்கு ஆப்ரேஷன், அதனால நம்ம சத்ரு அந்த குழந்தைய பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. அப்ப கரெக்டா அந்த சாரியுமே அந்த பக்கம் வந்துட்டு இருக்காரு. வந்து சத்ரு பத்திர, சத்ரு எங்க போற? இல்லை சார், இந்த மாதிரி அந்த குழந்தைக்கு ஆப்ரேஷன் தான், சரி அவகிட்ட பேசலான்னு போயிட்டு இருக்கேன். ஓ அவளா? போய் தூங்கிட்டா. வா நம்ம 2 பேரும் போய் ரொம்ப நாள் ஆச்சுல பேசிவா, ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறாரு. எல்லா இடத்துக்கு கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் லிஃப்ட் கிட்ட போய் நிற்கிறாரு. அந்த லிஃப்ட்டுக்குள்ள அப்படியே சத்ருவை தள்ளிட்டு போய் பில்டிங்கோட ரூஃப் டாப்பு கொண்டு போய் நிறுத்துறாரு. அப்படியே அவங்க 2 பேரும் லிஃப்ட்டுக்குள்ள போயிட்டு இருக்கும்போது அந்த சார் ஒரு கதை சொல்றாரு. அது என்ன கதைனா, தம்பி என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தி ஒரு 6 இலை கொடுத்தா. அதனால இந்த இலையை பார்த்துக்கலாம் முடியாது, நீ எப்படியாவது இந்த இலையை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்தா.
சரியா? நான் அந்த 6 எலியை கொண்டு போய் ஒரு பெரிய ஒயின் பாட்டிலுக்குள்ளே வச்சுட்டேன். கீழே வந்து பக்கெட்டில் ஒரு தண்ணி அந்த 6 எலியுமே அந்த தண்ணிக்குள்ளே பொத்துன்னு விழுந்துருச்சு. சரியா? எல்லாமே செத்து போச்சு. ஆனால் ஒரே ஒரு எலி மட்டும் செத்த போனத்து மேலே நின்று அந்த உயிருக்காக போராடிட்டு, எப்படா இந்த எலி மட்டும் எல்லா பிரச்சனையிலேருந்து தப்பிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷமாக தூரத்துலேருந்து அப்சர்வ் பண்ணிகிட்டு இருந்தேன். உனக்கு புரியுதா சத்ரு அந்த கதை, அந்த எலி? ஸோ இப்படிலாம் பேசிட்டு பில்டிங்கோட ரூஃப் டாப்புக்கு வந்துடுறாங்க. ஸோ இவ்வளோ வருஷமாக அவங்களுக்கு பழசில் எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த தடவை அந்த எலி எப்படி தப்பிக்குது நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் பழசை எதுவுமே மறக்கல யஷிரோ அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஷார்க்கு தூக்கி வாரி போட்டுச்சு, என்னது அப்படின்னு சொல்லி திருப்பி பார்க்குறாரு. ஸோ இத்துடன் இந்த பார்ட் முடிவடைகிறது. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அது வரைக்கும் மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் அனுப்பிச்சிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கை போட்டுருங்க. ஸோ உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன் மக்களே. அது வரைக்கும் பாய்.